சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. முதல் உலகப் போர் உலக அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அது பிரிட்டிஷ் இந்தியாவிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னீர்கள். அது என்ன தாயே? முதல் உலகப் போர் 1914 ஆகஸ்டில் தொடங்கியது. அதில் இங்கிலாந்துக்கு தோளோடு தோள் நின்று உதவி செய்ய வேண்டுமென்று இங்கிருந்த தலைவர்கள் கருதினார்கள். காங்கிரசின் மிதவாதிகள் தங்களின் அபரிமிதமான ஆதரவை இங்கிலாந்துக்கு அளிக்க தீவிர தேசியவாதிகளின் தலைவரான திலகரும் தங்களால் இயன்ற அளவு அரசாங்கத்தை ஆதரிப்பதாக சொன்னான். இங்கிலாந்தில் இருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சோதனை காலத்தில் பிரிட்டனுடன் ஒத்துழைப்பது இந்தியாவின் கடமை என்று கூறினான். இதனால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் உலகின் பல்வேறு போர்க்களங்களிலும் இங்கிலாந்துக்காக போரிட்டார்கள். அந்த வீரர்களுக்கான செலவுகள் அனைத்தையும் இந்திய அரசே ஏற்றது. போர் பிரச்சாரமும் பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்கும் முயற்சியும் மக்களிடம் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்தன. அவர்களிடம் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்து வந்தது. தங்களது ஆதரவு பிரிட்டனுக்கு இப்போது தேவையாக இருக்கிறது என்று எண்ணி மக்கள் பெருமைப்பட்டார்கள். இங்கே இயங்கி வந்த மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சிவாதிகள் 3 தரப்பினரும் முதல் உலகப் போர் நேரத்தில் பிரிட்டிஷாரை ஒவ்வொரு கோணத்தில் எதிர்கொண்டார்கள். பிரிட்டிஷாரிடம் இருந்து மேலும் சலுகைகள் கிடைக்கும் என்று நினைத்து மிதவாதிகள் முழு ஆதரவினை அளித்தார்கள். தங்களது சுயாட்சி கோரிக்கைக்கு பிரிட்டன் ஆதரவு தெரிவித்தால் பிரிட்டனின் போர் முயற்சிக்கு ஆதரவு கொடுக்க தீவிர தேசியவாதிகள் தயாராக இருந்தார்கள். பிரிட்டனுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு ஆயுத புரட்சி மூலம் விடுதலை பெற்று விடலாம் என்று புரட்சியாளர்கள் எண்ணினார்கள். போர் ஆதரவு தொடர்பில் மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையே கருத்து இடைவெளி குறைந்தது. இதனால் தீவிர தேசியவாதிகள் காங்கிரஸை கைப்பற்றி இந்திய விடுதலை போராட்டத்தை வேகமாக நடத்த வழி ஏற்பட்டது. அயர்லாந்தில் சுயாட்சி சட்டம் நிறைவேற்றப்பட்டதால் ஆனி பெசன்ட் மூலம் இயங்கும் சுயாட்சி என்ற சொல் பிரபலமடைந்தது. சுயராஜ்யம் என்ற சொல் பிரிட்டிஷ் பேரரசில் இருந்து இந்தியா பிரிந்து போக பயன்படுத்தப்படும் சொல்லாக ஆங்கிலேயர்கள் கருதக்கூடும் என்பதால் சுயாட்சி என்ற சொல்லையே பலரும் பயன்படுத்தினார்கள். அந்த பாதிப்பில் மாண்டலே சிறையில் இருந்து விடுதலையாகி வெளியில் வந்த திலகரும் தனது ஆதரவாளர்களை திரட்டி 1916 ஏப்ரல் 23 சுயாட்சி சங்கத்தை தொடங்கினான். அதன் குறிக்கோள் சுயராஜ்யம் என்ற போதிலும் பெயரை மட்டும் சுயராஜ்ய சங்கம் என்று இல்லாமல் சுயாட்சி சங்கம் என்றே வைத்தான். பூனாவில் அதன் தலைமையகம் அமைந்தது. அதே ஆண்டு செப்டம்பர் 3 அன்னி பெசன்ட் சென்னை கோகலே மண்டபத்தில் தனியாக ஒரு சுயாட்சி சங்கத்தை தோற்றுவிக்க அடையாறு அதன் தலைமையகமானது. ஒரே பெயரில் 2 சங்கங்கள் ஏன் என்பது குறித்து அன்னி பெசன்ட் விளக்கமளிக்க வேண்டியிருந்தது. சுயராஜ்யம், சுயாட்சி பற்றிய கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் 2 தரப்பிலும் இருந்தார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் தேசிய இயக்கத்தில் ஈடுபட வைக்கவே
இரு சங்கங்களையும் தொடங்கி இணைந்து போராட முடிவு செய்ததாக அனி பெசன்ட்டின் விளக்கம் இருந்தது. இருந்தாலும் இந்திய சுயாட்சிக்காக திலகர் வட இந்தியாவில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டான். அதே நேரம் தென்னிந்தியாவில் சூறாவளி சுற்றுப்பயணங்களால் அனி பெசன்ட் மூலம் சுயாட்சி கருத்து பிரபலமடைந்தது. மதராஸ் ராஜதானியில் வட்டார பகுதிகளில் எல்லாம் சுயாட்சி கருத்துக்கு பெரும் ஆதரவு பெருகியது. 1916 மெட்ராஸில் புகைவண்டியில் ஐரோப்பியர்களுக்கென தனியே ஒதுக்கீடு செய்வதை எதிர்த்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இந்த காரணத்தை வைத்து கோட்டை ரயில் நிலையத்தில் ஐரோப்பியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மெட்ராஸ் கவர்னர் பென்ட்லண்ட் இதனால் அதிர்ச்சி அடைந்தான். உலகப் போரில் மூழ்கி கிடந்த பிரிட்டன் இந்தியாவில் சுயாட்சி இயக்கம் காட்டுத்தீயாய் பரவுவதைக் கண்டு பதட்டம் அடைந்தது. சுயாட்சி சங்க கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது என்று மாணவர்களுக்கு தடை போட்டது. சட்டத்தை மீறுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். சுயாட்சி பற்றிய பிரச்சாரம் கட்டுப்படுத்தப்பட்டது. பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது. திலகர் மீது தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டது. திலகரும் பெசன்ட்டும் பஞ்சாபுக்குள் செல்ல தடை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் இருவரும் மக்களின் அமோக ஆதரவை பெற்றார்கள். அவர்களே காங்கிரஸை கைப்பற்றி அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிட்டார்கள். அனி பெசன்ட்டால் மதராஸ் ராஜதானி சுயாட்சி இயக்கத்தின் மையமாக திகழ்ந்தது. திலகரின் தியாக வாழ்க்கையின் பெருமைக்குரிய தொண்டு இந்த சுயாட்சி இயக்கம்தான். சுயராஜ்யம் என்ற பிறப்புரிமையை நிலைநாட்டியது சுயாட்சி சங்கம். அன்று திலகன் விதைத்தான், பின்னாளில் காந்தி அறுவடை செய்தான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழ